சோலார் போட்டா நான் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டை எத்தனை வருஷத்துல எனக்கு திரும்ப வரும் அப்படின்ற கேள்வி மக்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கு. நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு சோலார் போடணும்னா அப்ராக்சிமேட்டா 2,20,000 ரூபாய். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 7,000 ருபீஸ் கரண்ட் பில் கட்டுறாங்க அப்படின்னா ஒரு 3 கிலோவாட் ப்ராஜெக்ட் ஒரு 2,20,000 வரையும் செலவாகுது. ஸோ அந்த 220 நம்ம செலவு பண்ணா ஆல்மோஸ்ட் ஒரு 78,000 வந்து கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுத்துட்றாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டா நம்ம கையில இருந்து 1,40,000 இருந்து 1,50,000 செலவு பண்றோம். ஸோ இந்த 1,50,000 செலவு பண்ணா ஆல்மோஸ்ட் கரண்ட் பில்லு நமக்கு 200 300 ருபீஸ் தான் வந்துடும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு நமக்கு 40,000 பக்கத்தில் சேவ் ஆகுது. ஸோ 1,50,000 எக்ஸ்பென்ஸு நமக்கு ஒரு வருஷத்துக்கு 40,000 ரூபாய் மிச்சமாகுதுனாலும் இப்போ 4 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 1,60,000 ரூபாய் ஆயிடுச்சு. அதாவது நம்ம செலவு பண்ணது 1,50,000 ரூபாய், 4 வருஷத்துல நம்ம மிச்சப்படுத்துனது 1,60,000 ரூபாய். ஸோ எங்களோட பதில் பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துல நம்ம போட்ட காசை எடுத்துடலாம். ப்ளஸ் 25 வருஷத்துக்கு நம்ம வீட்டில் சோலார் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அத்தனை வருஷத்துக்கும் நம்ம கரண்ட் பில் ஆல்மோஸ்ட் ஒரு 200 300 கட்டினா போதும். பேலன்ஸ் எல்லாமே நம்ம சோலார் வந்து ப்ரொடியூஸ் பண்ற எனர்ஜி வச்சு வீட்டை ரன் பண்ணிக்கலாம். சோலார் ரிலேட்டடா வேற ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்றோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ ரிலேட்டிவ்ஸோ வேற யாருக்காவது சோலார் போடணுன்ற என்ன இருந்ததுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்லயும் சோலார் போடணும்னா சோலார் கான்டாக்ட் பண்ணுங்க.